வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். நிமோனியா பாதிப்பால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். இடதுசாரி இயக்கத்தின் விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். டெல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட கொடி. இந்தியாவை மிகச்சிறந்த வகையில் புரிந்து வைத்தவர் சீதாராம் யெச்சூரி என ராகுல் காந்தி புகழாரம். மமதா பானர்ஜி, நிதின் கட்கரி உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல். இந்திய அரசியலில் பெரும் தலைவராக விளங்கியவர் சீதாராம் யெச்சூரி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். அவரின் மறைவு நாட்டிற்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் பேரிழப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் தானம். ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக குடும்பத்தினர் வழங்க ஒப்புதல். சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அன்புமணி, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் இரங்கல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் இரங்கல் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய நிதி ஆணையங்கள் தொடர்ந்து நிதியை குறைப்பதால் தமிழ்நாட்டிற்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. கேரளாவில் நடந்த தென் மாநில நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கைதிகளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய புகாரில் சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் நடவடிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து திரும்பியவுடன் கட்சியில் மாற்றங்கள் செய்ய வேண்டும். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கோரிக்கை. இயக்கத்தில் பல மாதங்கள் செய்ய வேண்டும். இது இருக்கிற 1.5 ஆண்டு காலம் தேர்தல் பணியும் வைத்தால் செய்தாக வேண்டிய. அசோக் நகர் அரசு பள்ளியில் பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு விவகாரம். தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார் பள்ளிக் கல்வி ஆணையர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் பேரிலேயே அசோக் நகர் பள்ளியில் மகாவிஷ்ணுவின் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தார் முன்னாள் தலைமை ஆசிரியை தமிழரசி. திருப்பூரில் மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான அறக்கட்டளை அலுவலகத்தில் 5 மணி நேரம் விசாரணை நடத்திய காவல்துறை. மகாவிஷ்ணுவை நேரில் அழைத்து சென்று விசாரித்த நிலையில் ஹார்ட் டிஸ்க் பறிமுதல். மதுரையில் தீ விபத்து நடந்தபோது சகோதரரை செல்போனில் அழைத்து உதவி கேட்ட பெண். மூச்சு திணறலுடன் கதறும் ஆடியோ வெளியானது. மதுரையில் தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை இடிக்க முடிவு. நோட்டீஸ் அனுப்பி 1 வாரத்துக்குள் இடிக்க மாநகராட்சி திட்டம். மதுரையில் விதிமீறல் தொடர்பாக 648 கட்டிடங்களுக்கு அனுப்பிய நோட்டீஸ் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தகவல்.
ஸ்கூல்லி போதைப் பொருளுக்கு பள்ளி மாணவர்கள் கூட அடிமையாகி உள்ளதாக உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வேதனை. நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு. ஆதார் விவரங்களை டிசம்பர் 14 வரை கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ரூபாய் 500 கோடி முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கட்டுமான கருவிகள் உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம். பிரதமர் மோடியுடன் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் சந்திப்பு. பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு. பாராலிம்பிக் வீரரின் கோரிக்கையை நிறைவேற்றிய பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமருக்கு தொப்பி அணிவித்து மகிழ்ந்த ஈட்டி எறிதல் வீரர் நவ்தீப் சிங். तो क्या पहनाना चाहोगे? जी सर। तो मैं यहाँ बैठता हूँ, तुम पहनाओ। हाँ। वाह, लग रहा है ना तुम बड़े हो। அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மைத்ரேயன் திடீர் சந்திப்பு. பாஜகவிலிருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அக்டோபர் 15ஆம் தேதி தள்ளிப்போவதாக தகவல். 23ஆம் தேதி நடத்துவதற்கு குறுகிய காலமே இருப்பதால் மாற்றப்படுவதாக தகவல். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயது ஆண் இறந்ததாக மருத்துவத்துறை தகவல். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே வண்டுகள் படையெடுப்பால் நெற்பயிர்கள் பாதிப்பு. 1000 ஏக்கர் பரப்பில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு எல்லளவும் விருப்பமில்லை. விசிக சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறும் நிலையில் மது விலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கருத்து. உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். மேலும் பல்வேறு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு.